சே எவ்வளோ நேரம் வெயிலில் உட்காந்து இருக்குது. இந்த வரேன்னு சொல்லிட்டு போன மனுஷன் எங்கே போனான்னு தெரியல. ஒரு சமயம் வேலைக்கு போயிட்டாரோ இருக்கலாம். வரட்டும் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். முதல் தலையை வரலாம். இந்த கண்ணாடியை வேற இவ்வளோ லைட்டில் அடிச்சு வச்சா எப்படி நான் தலை வரது? எக்கி வர முடியுதா? தலையை வரை பூ வச்ச பிறகுதான் முகமே பார்க்குற மாதிரி லட்சணமா இருக்கு. போதும் மயங்கி போய் தானே இருக்கிறான் அவன். மாமியார் கேள்வி போறாம பிடிச்சது. ஊர் ஜனமே நேரம் தாண்டு போயிருக்கோம். எங்கத்த குடும்ப நடத்துற பொம்பளை இருந்தால் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாளா? நாங்கள் குடும்ப நடத்தினா வேற என்ன எடுத்துறோம்? இன்னைக்கு நம்ம ஊர் ரேஷன் கடை திறப்பாங்களே, அரிசி வாங்கணும், சக்கரை வாங்கணும், பருப்பு வாங்கணும், எண்ணெய் வாங்கணும். எல்லாமே காலியாக போச்சே. வாங்கணும்னு கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதா? எல்லாமே காலியா? ஏன் சக்கரை இல்லை போன மாதம் வாங்குது? எண்ணெய் இல்லை, பருப்பு இல்லை, எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டீங்க. ஆமாம், ஒரு கிலோ தான் போடுறாங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம்? 2 4 6 பேர் இருக்கோம். அது எப்படி பத்தோம் சொல்ல? நானே அப்படி பார்த்து குடும்பம் நடத்தி ஒரு மாதத்துக்கு கொண்டு வந்துருக்கிறேன். காலி ஆயிடுச்சுன்னு வேறு நீ எனக்கு கேட்குறேன். 1 கிலோ சக்கரையை காலி பண்ணுறீங்க. அதுக்கு தான் உங்களை காஃபிலாம் குடிக்காதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் காஃபி குடிக்கிறது நீ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கேன், பால் செலவு மிச்சம், சக்கரை மிச்சம், காப்பி தூள் செலவு மிச்சம், எல்லாமே மிச்சமாயிடும். உங்களால் தான் அந்த 1 கிலோ சக்கரை காலியாக போகுது. சக்கரை 1 கிலோ போடலையே, நமக்கு 2 கிலோ போடுறாங்க. பருப்பு என்ன தான் 1 கிலோ. சரி, 2 கிலோ சக்கரை உங்களால் தான் காலியாக போகுது. நீ காப்பி குடிக்கிறதில்ல, வீட்டுக்காரன் குடிக்கிறதில்ல, நான் மட்டும் தான் குடிக்கிறேன். அதனால சக்கரை காலியாக போகுது. சீக்கிரம் போய் நேரத்துக்கு எவ்வளோ கூட்டம் வந்து எனக்கு தெரியல. ஸோ இது முன்னாடி காலையிலே சொல்ல மாட்டீங்களா? இப்போ தான் நல்ல ஒரு புடவை கட்டி தலைவாய் பூலாம் வச்சுருக்கேன். இப்போ வெயிலில் போய் லைனில் நிற்க சொல்கிறீங்க. என்னால் போக முடியாது. அப்போ உன்னால் போக முடியாது. வயசான காலத்தில் நான் போவா அந்த வெயிலில் போய் லைனில் நின்று மழக்கம் போட்டு விழுவா? சரி விடு, நானே போகிறேன். அந்த காடைங்க நானே போகிறேன். என்ன மாதிரி சீன் போடுது பாரு. தண்டத்துக்கு தண்டை சொத்துறது வீட்டில் இருக்கு. நானே போகிறேன். என்ன சொல்லிட்டு ஆடினு போகுது. காலையிலே சொல்லியிருந்தேன் வீட்டில் கட்டுற மாதிரி சாதா புடவை கட்டியிருந்திருப்பேன். இப்போ நல்லா பட்டு புடவை கட்டி பெரிய புடவை வீட்டுக்கு போகலாம். நான் பார்த்தேன். நான் இப்போ வந்து ரேஷனுக்கு பார்த்தேன். அங்கே போயிட்டு போகணும். எவ்வளோ நேரம் வெளியிலேருந்து குரல் கொடுக்குதுன்னு தெரியல. காதே கேட்காது போல இவங்களுக்கு. எனக்கு ஏண்டியா கூழ் செஞ்சிருக்கேன், வந்து வாங்கி போக சொல்லிட்டு சதீஷ் கிட்ட சொல்லி தான் அனுப்பிச்சேன். என் பக்கத்து வீட்டுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு கஷ்டமா தான். ஒரு வீடு தேடி வந்து கையில் தந்து கொடுத்தா தான் சாப்பிடுவீங்களா? நானே வந்திருப்பேன். அதுக்குள்ளே எங்கள் மாமியாருக்கும் எனக்கு கொஞ்சம் வாய் தகுறாரு. அதுக்குள்ளே நீ வந்துட்டேன். சும்மா ஆடாத கொடு. ஆடுறாங்க. கருவாட்டு குழம்பு வாசனை இந்தா வீட்டில் அவனுக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது. வெயில் போகிறதுக்குள்ளே துணி தச்சு காய வைக்கணும், சாமான் தொலைக்கணும், வீட்டை பெருக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. வீடு தேடி வர மாட்டாங்க. நம்ம வீடு தேடி வரணும். என்னக்கா கூழ் கொஞ்சம் தான் செஞ்சிருக்கிறேன். பெரிய பானையில் செஞ்சு மொத்தமாக காலி வச்சு தான் மிச்சம். இதுவும் காலியாக போயிருக்கோம். அதோட தூக்கி முடிந்தேன். இது எப்படி நான் 2 நாளைக்கு வச்சுக்கிறதா? எது 2 நாளைக்கு வச்சுக்கிறியா? ஆமாம், கூழ்னா நான் 2 நாளைக்கு வச்சு தான் குடிப்பேன். இது என்ன ஒரே வல்ல காலி நம்மளுக்குதா? ஒரு பெரிய பானையில் செஞ்சு தந்து கொடுக்குறது. ஆமாம், நான் என் வீட்டு வரைக்கும் செஞ்சேன். இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பங்குறதுக்கே சரியா போச்சு. இப்போ என் வீட்டுக்காருக்கு கூழ் இல்லை கடைசியில். அவருக்கு பழைய தான் இருக்குது. பழைய தான் போடுவேன். மாமாவுக்கு பழைய போதும். அவருக்கு என்ன கூழ் இல்லை. காலையில் ஒரு மாவு பாக்கெட் வாங்கிட்டு சுட்டு கொடு. கொழுப்பு தான், ரொம்ப கொழுப்பில் தான் இருக்குது. இந்த காடு எங்கே போச்சு? இந்த ரேஷன் கடை எங்கன்னா கிடைக்குது? அவசரத்துக்கு கிடைக்குதா? தென்னை தானே கிடைக்கும். சும்மா சுற்றிட்டு வந்திருந்தா எங்கே கிடைக்கும்? என்னது ரேஷனில் அரிசி பருப்பு சக்கரை எல்லாம் போடுறாங்களா? அதுக்கு என்ன போக சொல்லிச்சு. நான் போக முடியாது சொல்லிட்டேன். இப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கிடக்குது. அவங்க அனுப்புற வயசானவங்கள அங்கே ஒரு ஊரப்பட்ட கூட்டம் இருக்கும். அங்கே நிற்கிறதுக்கு ஒரு நாள் கூட இருக்காது. மயக்க போட்டு கொடுத்துருக்காங்களா அனுப்புறியா? நீ போயிட்டு வரதானே? நான் கூட அரிசி பருப்புலாம் வாங்கணும். நான் கூட போகிறேன் ரேஷனுக்கு. நீ போறியா? நான் தனியாக போன சொல்லிட்டு தான் நான் போல. நீ போ அப்படின்னு சொல்லிட்டேன் மாமிக்கிட்ட. சரி, இது 2 துணி மட்டும் இருக்க தோச்சு காய வச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே கூட குடிச்சிட்டு ரெடியாவா? சரி, எனக்கு ஒரு 4 தேங்காய் பை மட்டும் எடுத்து வைக்கா. தேங்காய் பையா? அது எதுக்குடியே? கல்யாணத்துக்கு கொடுக்குறதுலாம் வேஸ்ட் தானே வச்சிருக்கிறேன். நீங்கள் பருப்பு வாங்கிறது சக்கரை வாங்கிறதுக்கு பையில்ல. இங்கே எல்லாமே எள்ளி கட்சி போட்டுட்டு போயிடுச்சு. எடுத்து வை. இருக்கு எடுத்து வைக்கிறேன். அப்படியே அரிசி 20 கிலோ வாங்கிறதுக்கு ஒரு பை ஒன்று கொடுனே. ஆமாம், இந்த வீட்டில் என்ன தான் இருக்குது? வரையும் காலி வீடு தான் வச்சுக்கிறியா? எந்த ஒரு பொருளுமே உங்கள்கிட்ட இருக்காதா? எல்லா பொருளுமே நான் தான் கொடுக்கணும் உனக்கு. குடு கூழ வர சொல்லிட்டுக்காத. போய் எடுத்து வை. வரேன். கொழுப்பு கொஞ்சம் நெஞ்சு கொழுப்பு கிடையாது அம்மா. ஆனால் உங்களுக்கு பருப்பு சக்கரெலாம் வாங்கினா தான் அதை ஒழுங்கு ஒரு டப்பாவில் கொட்டி வச்சு அந்த பையெல்லாம் தோச்சி எடுத்து மச்சி வைக்கணும்னு கிடையாது. அப்படியே தூக்கி போட்டு வச்சுன்னா எள்ளி கிடைக்காம வேறு என்ன கிடைக்கும்? அரிசி போய் மாதம் ஒன்று கொடுக்குறேன். அதெல்லாம் ஒழுங்காக எடுத்து வச்சதை என்ன தான் பண்ணுவே தெரியல. கோணிலாம் பேங்க்கில் போட்டு வச்சுக்கிறேன். இன்னொரு வாட்டி அரிசி பை கொடு, இந்த பை கொடு கேட்பேன். அப்புறம் இது உனக்கு சரி. கிளம்பு காற்று வரட்டும். திமிர் பிடிச்ச கழுதை. ஏக்கா கூழ் குடிச்சிட்டு உடனே கிளம்பிடுவேன். துணி தச்சு நோக்கா துணியெல்லாம் வந்து தச்சுக்கோ. நீ முதல்ல கிளம்பி வாடி. பழைய சோறு பச்சை மிளகா பக்கத்து வீட்டு கருவாட்டு குழம்பு. அத்தா ஒரு டம்ளர் எடுத்துவாங்க. ஏன் டம்ளர் ஒன்று எடுத்துக்க முடியாதா? ஒருத்தர் கையில் கொடுக்குமா? இது 2 இது. இதை பார்த்தா உங்களுக்கு என்னன்னு தெரியல. கூட யார் எடுத்து கொடுத்தது? யார்? எங்கள் பாசக்கார அக்கா தான். உட்காருங்க, டம்ளர் வந்து உட்காருங்க, குடிக்கலாம். நீ எப்படிமா? நான் ரேஷனுக்கு போகிற டைம் ஆகுது எனக்கு. ஐயோ, அப்படியே சீன் போடுவீங்க. ரேஷன் கிடைக்கும். நானே போயிட்டு வரேன். கூட குடிக்கலாம் வாங்க. டம்ளர் எடுத்துறேன். எம்மா காலையில் டிஃபன் வேலை செய்கிற வேலை மிச்சமாகி போச்சு. கிளவிக்கு சந்தோஷத்தை பார்த்தியா? காலையில் டிஃபன் வேலை செய்கிற வேலை மிச்சமாயிடுச்சுன்னு எல்லாம் நம்மளுக்கு வேலை தேடியாக இருக்குதுங்க. இந்த வசந்தி என்ன பண்ணுறா தெரியலையா? கொஞ்சம் கூழ் குடிக்கலாம் வந்து என்ன ரொம்ப அந்த ஃபோனும் கையும் மந்தமாக இருப்பா. இந்தாங்க. நீ ஊற்றி குடிடி. குடிக்கிறேன். என்ன குழம்பு எடுத்து ஊற்றிக்குங்க. முருங்கைக்கீரை பொரியல் இருந்து வச்சு இன்னும் சூப்பராக இருக்கும். கோசில் கூழ் கொடுக்குறவங்க கருவாட்டு குழம்பு மட்டும் தான் கொடுத்துட்டு போனாங்க. முருங்கைக்கீரை பொரியலாம் கொடுக்கல. மாட்டத்தை பார்த்து இல்லைங்க குழம்பு எடுத்துக்குங்க. பாப்பா எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த வெயிலுக்கு அதுவும் எதமாக இருக்குது. யாருன்னா செஞ்சு கொடுத்தா எதமாக தான் இருக்குது. நம்ம தான் வீட்டில் செய்ய மாட்டேங்கிறோம். நம்ம வீட்டில் கேழ்வரகு வருங்கம்மா இருக்குதா? இல்லை அரிசி இருக்குதா? என்ன இருக்குது? கூழ் சேர்த்து சொல்லுங்கள். ஏன்டி இந்த வீட்டில் கூழ் செஞ்சால் யாருக்கு குடிக்கிறேன்றாங்க? அந்த சதித்து செஞ்சும் கிட்டே வராதுங்க. நீ நல்லா குடிக்கணும். இவன் ஒருத்தன் வேலைக்கு போனான்னா கூழ் எடுத்து போக மாட்டான். சாப்பாடு தான் செஞ்சு கொடுக்க சொல்லுவான். அவன் நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கும்போது மட்டும் தான் கூழ் செய்ய முடியும். வேணா இந்த நாளைக்கு நம்ம செய்யலாமா?
நீங்க செய்யலாம்னு வாய் திறந்து சொல்ற நேரம் ஆடி மாசமே பொழுது போகுது. முதல் வாரம் கிருத்திக்கு வர போட்டுக்குது. என்ன கதை எதுக்கான்னு தெரியல. நம்ம 3 வாரம் தானே கொடுத்தோம். 3 வாரமே செஞ்சுக்கலாம். இருந்துட்டு ஒரு வருஷம் இன்னும் ஒரு 2 வாரம் பொறுமையா இருக்கலாம். அதுவும் சரிதான். சூப்பரா இருக்கு. என்னை தலைக்கு வர குளிச்சிருக்க, கொஞ்சமா குடிடி. சிதலங்க ஆயிட போகுது. ஓஹோ, எனக்கு கொஞ்சமா குடிக்க சொல்லிட்டு மொத்தத்தையும் நீங்க குடிக்கலான்னு பாக்குறீங்க அதானே? ஒவ்வொரு கழுதை தலை குளிச்சிருக்காலே சளி பிடிச்சி போய் சீதளம் ஆயிட போய் சொன்னா திமிர பத்தியா? சரி, நீங்க குடிச்சிட்டு மீதி எடுத்து வைங்க, வசந்திக்கு கொடுங்க. என்ன இப்போ எங்க வீட்டுக்காரர் வருவார்னு நினைக்கிறேன். வந்தவொடனே அவர் கொஞ்சம் ஊற்றி கொடுங்க. உங்க வீட்டுக்காரக்கம்மா என் பிள்ளை இல்லையாது, உங்க பிள்ளை தான். உங்க பிள்ளை வந்தாருன்னா அவருக்கு ஒரு பெரிய சொம்பில் ஊற்றி கொடுங்க, குடிக்கட்டும். சரி, நீ சீக்கிரம் குடிச்சிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துரு. நீ அரிசி வந்த பிறகு தான் ஊற வைக்கணும் இட்லியா மாவு அரைக்கிறதுக்கு. போயிட்டு வரேன். அத்தை ஒரு 100 ரூபாய் தான் கொடுங்க அத்தை, ரேஷனில் பொருள் வாங்கிறதுக்கு. ரேஷனில் பொருள் வாங்கிறதுக்கு நான் தான் காசு தரணுமா? ஏன் உங்ககிட்ட இல்லை 100 ரூபாய்? 105 ரூபாய் ஆகும். 5 ரூபாய் என்கிட்ட இருக்குது, 100 ரூபாய் தான் இல்லை. அதுக்கு மஞ்சள் வாங்க, சோப்பு வாங்க, அது வாங்க, இது வாங்க, அது 30 ரூபாய்க்கு தந்துருவாங்க. அதுக்கு வேற சொல்ல வேணும். 150 ரூபா கொடுங்க. ஏண்டியா சோப்புலாம் கொடுத்தா வாங்காதிரியா? அந்த சோப்பு வச்சு துணி வச்சா சரன்னு கரைஞ்சி போகுது. பத்தாவதுக்கு ஆண்டே வரமாட்டுது. கையில் தோல்லாம் வேற உரிதிருவானா நீ அந்த சோப்பு? ஆமா, கடையில் எங்கள் மாமா தானே உட்காந்துக்கிறாரு. நான் வேணான்னு சொன்னால் அப்படியே விட்டுறாங்க. பொருள் வாங்குறவங்களாம் கண்டிப்பாக வாங்கி அவனும் சொட்டு கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறது? பேசாம மஞ்சள் தூள் வேணுவா, அதே சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோப்பு வேணாம், துணி சோப்பு வேணாம். என்ன கொடுக்குறாங்களோ மஞ்சள் தூள் தான் வேணும் வரேன். சரிங்க அதை நான் போயிட்டு வந்துடுறேன். மதியத்துக்கு என்ன சமைக்க போறீங்க? மதியத்துக்கு சமைக்கணுமா? அது ஒரு வேலை இருக்குதா? என்ன சமைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. என்ன சமைக்கலாம்? என்ன காய் இருக்குது வீட்டில்? கத்திரிக்காய் முருங்காய் இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பங்கிழங்கு இருக்குது. கத்திரிக்காய் முருங்காய் போட்டு காரக்குழம்பு மாதிரி வச்சுருங்க. சாப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கோம். இல்லையா காரக்குழம்பும் காரம், சாப்பங்கிழங்கும் காரம், ரெண்டுத்துக்குமே செட் ஆகாதா? வேணா பண்ண இருக்கிற காய்கறி இதுதான். நாளைக்கு தான் போய் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிடணும். முருங்கைக்கீரை வேணா பொரியல் பண்ணிட்டுமா? தேங்காய் போட்டு கத்திரிக்காய் முருங்காய் காரக்குழம்பு வச்சுட்டேன். முருங்கைக்கீரை தேங்காய் போட்டு பொரியல் பண்ணி வச்சுறேன். முருங்கைக்கீரைக்கு எங்கே போகிறதா? நம்ம வீட்டில் தான் முருங்கை மரம் வச்சா வளரவே மாட்டேங்குதா? கீரை இல்லாமல் கஷ்டமாக இருக்குது. முருங்கைக்கீரை இருந்தால் வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டா முது வழியில் காணாமல் போயிடும். முருங்கைக்கீரை இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து கடலை உடச்சு வச்சா கூட இங்கே வளர மாட்டேங்குது. எங்கள் அம்மா வீட்டை சுற்றி அவ்வளோ முருங்கை மரம் இருக்குது. இங்கே ஒன்று வச்சா வளர மாட்டேது. என்னையா பரிமளா வீட்டில் இருக்குதுல்ல, நான் போய் உடச்சு எடுத்துன்னு வரேன். முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சிடலாம். சரி, கேட்டு உடைங்க. கேட்காம உடச்சு போறீங்க. அதுக்கப்புறம் ஆடு ஆடும் அது பல்ல நிற்க முடியாது. நம்ம கேட்டு தாண்டி உடச்சிட்டு வரேன். அப்படியே துளூர் கீரையாக இருந்தால் கொஞ்சம் உடச்சுடுவாங்க. அதை கொஞ்சம் துவரம்பரு போட்டு அப்படி கடைஞ்சி வச்சுக்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா கடைஞ்சி வச்சுங்க. நல்லாயிருக்கும் அந்த காரக்குழம்பு தொட்டு சாப்பிட்றதுக்கு. மாட்டத்தை பற்றியா பருப்பு ஜாலி ஆயிடுச்சு. ரேஷன் நீ வாங்கின பிறகு தான் செய்ய முடியாதுலாம். அதுக்குள்ளே நான் வந்துடுவேன். சரி, அப்போ கிளம்பு சீக்கிரம். நான் போய் பரிமளா முருங்கைக்கீரை உடச்சு வந்துடுறேன். என்னையா என் சுருக்கு போயிட்டு இருக்குது பாரு, 150 ரூபாய் எடுத்துன்னு போ. எங்கே வச்சிருக்கீங்க? அங்கே தான் நீ கட்டில் பக்கத்தில் செல்ஃபில் இருக்குது பாரு. இருக்கு. அப்படி வரும்போது 10 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்கி வந்துரு. வாயிலாம் ஒரு மாதிரி இருக்குது. வெத்தலை பாக்கு போகிற பழக்கெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. வெத்தலை பாக்கெல்லாம் போகிறதுனால நோய்க்கு வந்துட போகுது. வெத்தலை பாக்கு போட்டால் எந்த நோய் வருது? எல்லாம் அளவோட போட்டால் அந்த நோயும் வராது. சுண்ணாம்பெல்லாம் நான் போடவே மாட்டேன். நிறைய வெத்தலை பாக்கு மட்டும் தான் போடுவேன். அதில் எந்த நோயும் வந்துடாது. என்னைக்கு என் சொல்கிற பிரச்சனை கேட்டிருக்கீங்க? காசு கார்டு எல்லாமே எடுத்தாச்சு. சரிங்க போயிட்டு வரேன் நான். ஏடி அரிசி வாங்குறதுக்கு, பருப்பு வாங்குறதுக்கு, சக்கரை வாங்குறதுக்குலாம் பையன் எடுத்துன்னு போகாமல் ஹேண்ட் பேக் எடுத்துன்னு போகிறேன். காசு மட்டும் எடுத்துன்னு போனால் போதுமா? மற்றதெல்லாம் யார் எடுத்துன்னு போவா? பையன் எங்கள் அக்கா கிட்ட கேட்டிருக்கேன், தரேன்னு சொல்லியிருக்குது. அப்படியே வாங்கி போகிறேன். ஏன்டி நம்ம வீட்டில் அவ்வளோ பயிர் இருக்குது, மடிச்சு வச்சுருக்கேன். அது எடுத்துன்னு போக வேண்டியதானே? எதுக்கு இப்போ அக்கா கிட்ட கேட்டிருக்கேன். இதெல்லாம் இவ்வளோ பெருசு இருக்குது. அதெல்லாம் சீக்கிரமாக தீன் போக முடியாது. தேங்காய் போய் கேட்டிருக்கேன். அதெல்லாம் சின்ன சின்னதாக அழகாக இருக்கும். அதே வாங்கிக்கிறேன். சீக்கிரம் கூட குடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைங்க. டக்கு டக்குன்னு மதியத்துக்கு சாப்பாடு செய்யுங்க. அப்படியே உட்காந்து இருப்பீங்க. போயிட்டு வர வரைக்கும் நீ போயிட்டு சீக்கிரமா வா. முதல்ல எங்கன்னா உட்காந்து கதை பேசி இருக்காத. போனமா வந்த மாதிரி இவன் மாமையில நான் மாமையிலன்னு தெரியல. எல்லாம் என் பிள்ளைய சொல்லணும். அவன் ஒழுங்கா இருந்தா இவெல்லாம் ஒழுங்கா தான் இருப்பா. ஏன்டி அப்படியே வீடு துடைக்க மாப்பு ஒன்று வாங்கினாடி. குஞ்சு வீடு கழுவி தலை முடியல. மாப்பு இருந்து வச்சுக்க. பக்கத்தில் தண்ணி ஊற்றி அப்படி தொட்டு அப்படி தொட்டுவேன். மாப்பு வேணுமா உங்களுக்கு? எல்லாம் வாங்கிறதுக்கு இப்போ யார் காசு வச்சிருக்காங்க? ஏன்டி வீட்டுக்கு எந்த பொருள் கேட்டாலும் காசுல சொல்லியிருந்தா எப்படி? அது என்னால குஞ்செல்லாம் வீடு தொடச்சிருக்க முடியாது. வேணா நீ தொடை. ஆடி மாதம் வர வருது. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகன்னு வீடு வாசல் தொடச்சினே இருக்கு. நான் எவனால் தொடச்சிக்க முடியும்? என்னால் வேலை செய்ய முடியாது. குஞ்சு உங்களுக்கு வேணா மாப்பு வாங்கி தொடை. இல்லைன்னா நீ கையில் தொடை. என்னால் துடைக்க முடியாது. ஏம்மா நம்மளே சிக்காம குடும்பத்தை நடத்தலான்னு பார்த்தா இந்த கிளைய வச்சிங்கன்னா ஒன்றும் முடியாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்கள் பிள்ளை கிட்ட கேளுங்க. என்கிட்ட கேட்டால் நான் காசு வச்சுக்கிறேன். ஏமாத்தி காசு நிறைய வச்சிருக்கா பாருங்க. உங்கள் பிள்ளை கிட்ட சொல்லுங்க, வேணும் தருவார். புள்ள சம்பாதிக்கிறது மொத்தமாக கூட தாண்டி கொடுக்குறான். அவன் எங்கடி வச்சிருக்கான்? அவர் கதை சொன்னால் சிரிப்பாக சிரிச்சு போயிடும். இருங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து சொல்கிறேன். அப்படி என்ன பண்ணாவன்? ஐயோ, இதுக்கிட்டே வேற இன்னும் ஏலம் போடணுமா? ஏக்கா மணி சீக்கிரமாக்கா. ஐயோ, இது வேற லேட் பண்ணுது. ஏக்கா நான் போய் லைனில் நிற்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமா பைய எடுத்துன்னு காடை எடுத்து சீக்கிரமா. எல்லாரும் எவ்வளோ கூட்டம் திறந்து நிற்கிறது தெரியல. அங்கே கோதுமை போடுறாங்கன்னு தெரியல. அதுக்கும் பைய எடுத்துன்னு வந்துச்சு நல்லாயிருக்கும். உங்க கிட்ட போய் ஃபோன் பண்ணி சொல்லலாம். கோதுமை போகிறாங்க எக்ஸ்ட்ரா பையன் சொல்லி. ரேஷன் கடைக்கு போகிறது பெரிய போருக்கு போகிற மாதிரி இருக்குது. ஐயோ, எப்பயோ போனா என்ன லைன் கிட்டே போயிட்டு இருக்கோம். கிட்ட போகிறேன். ஏடி ரேஷன் கடையில் போய் லைனில் நின்று பார்த்தா இங்கே வந்து உட்காந்து இருக்கேன். நடத்துக்கு ஆசைதான். அங்கே போய் லைனில் நின்றுட்டு அதுக்கப்புறம் வாக்கா என் பக்கத்தில் நின்று வந்து வாங்கன்னு சொன்னால் எனக்கு சம்மட்டோ சுடுவாங்க. ஏன் ஏற்கனவே திட்டு வாங்க அதெல்லாம் பார்த்தாதா? சரி, நான் கூட வந்து பின்னாடி கூட லைனில் நின்றுக்கிறேன். நீ முன்னாடி வாங்கி வரது வந்துருக்கலாம்ல. எதுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணுங்க? உனக்கு ஒன்றும் டைம் வேஸ்ட்டாக இல்லை. 5 நிமிஷம் தான் லேட் ஆயிடுச்சு. வா போகலாம். என்ன கூறு கட்ட விட போல இருக்குதும்மா.